ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கம்ருதீன் பிஆர்லாம் செம்மையாக ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் கம்ருதீன் பிஆர் அண்ட் பாரு பிஆர் 2 பேருமே சேர்ந்து ஒரு விக்டிமாக இருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் இப்போ அவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள பிடிச்சி கீழே இறக்கணும், அவங்கள மக்கள் கேவலமாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் காமிச்சிட்ருக்காங்கங்கிறது நம்மளுக்கு பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். தேவையில்லாமல் ஒரு விக்டிமை மேனிபுலேட் பண்ணுறாங்களோ, அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் உத்தமருங்கிறாங்க. கண்டிப்பாக இவர் உத்தமர்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காரு, அதனால தான் இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன், இங்கே சாண்ட்ரா காரணம் இல்லைங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு. காரணம் கம்ருதீனும் பார்வதி மட்டுமே இதுக்கு காரணம். அண்ட் இந்த தீர்ப்பு சாண்ட்ரா எடுத்த தீர்ப்பு இல்லை விஜய் சேதுபதி எடுத்த தீர்ப்பு இல்லை. இது மக்களோட தீர்ப்பை அக்செப்ட் பண்ண விஜய் சேதுபதி, மக்களோட தீர்ப்பை அக்செப்ட் பண்ண விஜய் சேதுபதி. ஓகேங்களா? மக்கள் செல்வனாக நடந்துக்கிட்டாரு நேற்று. ஓகேங்களா? இதில் தன்மயத்தி பிக் பாஸ் சேனல் சொல்கிறாங்க சாண்ட்ராவுக்கு ரொம்ப முட்டு கொடுத்துட்ருக்காங்க, அவங்க பண்ண தப்பெல்லாம் ஏன் கேட்கல அப்படின்ட்டு. ஏன்னா சாண்ட்ரா இது வரைக்கும் டைரெக்டாக யாருக்கிட்டையுமே சண்டை போடலைங்க, எல்லாம் பின்னாடி மட்டும்தான் பேசியிருக்காங்க. அவங்க ஸ்கூபிடு இதெல்லாமே பேசியிருக்காங்க தான், ஆனால் அதெல்லாம் பின்னாடி தான் பேசியிருக்காங்க. அது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதாவது கம்ருதீனை கம்பேர் பண்ண அளவுக்கு அது கம்மி தாங்க. ஏன்னா கம்ருதீன் நிறைய வார்த்தைகள் பேசியிருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு என்றைக்குமே இது வரைக்கும் அவர் தட்டி கேட்டதே இல்லைங்க. அப்போ கம்ருதீனுக்கு முட்டு கொடுத்துருந்துருக்காராங்க இவ்வளோ நாள் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வருது. நெக்ஸ்ட்டு, கம்ருதீன் காமம் பண்ணார், டாக் பார்க் பண்ணிச்சு, பாத்ரூமில் ஏதோ பண்ணார். இதுக்கும் விஜய் சேதுபதி எந்த கொஷினிங்கும் பண்ணலை. ஏன் விஜய் சேதுபதி முட்டு கொடுத்தாரா கம்ருதீனுக்கு அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கு. இவ்வளோ நாள் அக்ரெஷன், பெண்களை கேவலமாக பேசினது, அதுக்கு எதுக்குமே லைட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இவ்வளோ நாள் விஜய் சேதுபதி கம்ருதீனுக்கு முட்டு கொடுத்தாரா அப்படின்னு நான் உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிஆரை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது, அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அவங்க சொல்லிட்டாங்க. அது உண்மையோ இல்லையோ அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். உண்மைக்கு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். தன்மயத்தி பிக் பாஸ் சேனல் 3 பேர்த்த சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டினியூஸாக, சபரி, திவ்யா அண்ட் கம்ருதீன். அப்போ அவங்க சொன்ன ஒரு பிஆர் நீங்கள் தானே அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. அண்ட் இந்த ரெட் கார்டு கொடுத்தது வெரி சாட்டிஸ்ஃபை.